ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறதுக்கும் சரி, நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட செய்கிறதும் சரி, இப்போ இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதும் சரி, ஒரே ஒரு பொருள் தான் மால்ட்டு. ஏபிசி மால்ட். அதுதான் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கிறது ஒரே பொருள் என்னன்னா ஏபிசி மால்ட். யார் வேணாலும் குடிக்கலாம். நம்ம வீட்லேயே செய்கிறப்ப ரொம்பவே அது இன்னும் ஹைஜீனிக்காக இருக்கும். உங்களுக்கு இது குடித்தா முகம் கூட ரொம்ப பளபளப்பாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். வெயில் காலத்தில்னா உங்களுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே போடலாம். இப்போ நான் ட்ரை பண்ணி தான் எல்லாமே செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இது வந்து யார் வேணாலும் குடிக்கலாம். நீங்கள் காஃபி டீ அதிகமாக குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக அந்த ஏபிசி மால்ட் கூட குடிக்கலாம். ஏன்னா நான் அதிகமாக காஃபி குடிப்பேன். இது குடித்தா உடம்புக்கு ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதுனால. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஏதோ ஒரே ஒரு இடத்துல வந்து அது பண்ணவே கூட நம்ம தப்பை அது சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம தேவையான ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் எடுத்துக்கிறோம். இது வந்து ஏபிசி மால்ட்னால ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட் எல்லாம் எடுத்துருக்கோம். நீங்கள் இது கூட பெரிய கேரட் கூட எடுத்துக்கலாம். இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் இதை எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தோல் எல்லாம் சீவிட்டு இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி காய்ச்சிக்கலாம். இதை வந்து எல்லாமே துருவிக்கலாம். இதையும் துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே இப்படி பண்ணிட்டு காமிக்கிறேன். இதில் போடக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம், இல்லை கம்மி பண்ணியும் போட்டுக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். நான் வந்து எல்லாமே ஈக்குவலாக தான் போட்டிருக்கேன். 1/2 கிலோ ஆப்பிள், 1/2 கிலோ கேரட்டு, 1/2 கிலோ பீட்ரூட்டு. இன்னும் இது கூட நம்ம கலக்க வேண்டிய பொருளும் நிறையாவே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம தோலெலாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால், இப்போ குழந்தைங்களாம் ஹாலிடேஸ் தான், நீங்கள் கொஞ்சம் கூட ஹெல்ப் கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் அவங்க செய்ய சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க சந்தோஷமாக அவங்களும் செய்வாங்க. ரெண்டாவது ஒரு பொருள் செய்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்ற பொருள் எதுவுமே வேஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட கையில் கொடுத்திங்கன்னா ஈஸியாக அவங்களும் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தால் நீங்கள் இந்த வேலையில் சின்ன வேலையில் அவங்கள்ட்ட கொடுக்கலாம், தாராளமாக செய்வாங்க. அவ்வளோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதே மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வேலை செய்யலாம். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் 700 ஃபோன் வரும். சும்மா இருக்குள்ள ஒரு ஃபோனும் வராது. உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பீல் பண்ண எல்லாத்தையுமே நம்ம நல்லா கழுவிட்டு உங்களுக்கு எல்லாமே துருவிக்கலாம். அப்புறம் இது ஆப்பிள் மட்டும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது துருவினா உங்களுக்கு ரொம்ப இதாயிரும். இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பேட்டி ஜார், பேட்டி மிக்சியில் இது மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எல்லாமே துருவிட்டேன். இதுலேயே இல்லை நீங்கள் இல்லைன்னா நீங்கள் கையில் துருவுறது இருந்தால் கூட நீங்கள் துருவிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இதில் இன்னும் நான் அரைச்சி செஞ்சு போகிறதெல்லாம் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து வெயில் அடிக்கிறதுனால சரி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எனக்கு இந்த மிக்சினால் ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிது. ஸ்லைஸ் நல்லா பண்ணிடுது. ஸ்லைஸ் பண்ணுறது, துருவுறது எல்லாமே இருக்குது. சாப் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இதில் நான் இப்படி தான் எல்லாமே ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. மீது பீட்ரூட்டும் கேரட்டும் துருவிக்கிட்டாச்சு. அதனால் உங்களுக்கு வேலை டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக மெலிசாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு இந்த ஏபிசி மால்ட் செய்கிறப்ப மட்டும் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது. என்ன தப்புன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நடுவில் சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைசர், சாப்பர், ஜார் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு இருந்தால் ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். சப்போஸ் இது மாதிரி இல்லாத பட்சத்தில் நம்ம கையில் தான் துருணுங்கிறப்ப குழந்தைங்கள்ட்ட கொடுத்திங்கன்னா அழகாக உட்காந்து சொல்லுவாங்க. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா என் பைக்கு எனக்கு இந்த மாங்காய் தொக்கு செய்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கை வலிக்கும் எனக்கு துருவுறதுக்கு. ஏன்னா நம்ம அது மாங்காயில் கிண்டுவோம் இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து என் பையன்ட்டு தான் கொடுப்பேன். அவன் துருவி கொடுத்துருவான். அந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் ஒரு இது செய்கிறது இவ்வளோ கஷ்டம் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், ஒரு லேர்ன் பண்ணின மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், எனக்கு ஜார் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக எல்லாமே துருவி எடுத்தாச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் திரும்பி கேரட் திரும்பி வந்துச்சு. அப்புறம் நான் எல்லாமே ஒவ்வொரு கிலோ போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக துருவி கொடுத்துருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குது வேலை. பார்க்கவே அழகாகவும் இருக்குது. துருவினாவே நீங்கள் கையில் துருவினாலும் பெருசாக துருவிக்கோங்க. அப்போ தான் இது ஈஸியாகவும் இருக்கும். அது ஏன்னா ஒட்டிக்கும், நம்ம காயப்பொறுப்பும் ஒட்டிக்கும். அதனால் பெருசில் துருவி சொல்கிறேன். பீட்ரூட்டும் துருவி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தாம்பாளத்தில் கொட்டிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ ஒரே ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அது சொல்ல வரேன் இருங்க. இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பீட்ரூட்டு, கேரட்லாம் தனித்தனியாக உங்களுக்கு இல்லை ஒன்றா கூட நீங்கள் போடலாம், காய போடலாம், தப்பு கிடையாது. இது நிறைய இருக்கனால தனித்தனியாக இருக்கட்டும். ரெண்டாவது நான் பீட்ரூட்டில் ஒரு பொடியெல்லாம் செஞ்சு கொஞ்சம் ரெண்டு மூணு ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். அது சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கோசரம் நான் தனித்தனியாக காய போட்டிருக்கேன். பீட்ரூட் தனியாக பவுடராகவே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வெயிலுக்கு இருப்பு தான் பண்ணிக்க முடியும். கேரட் அதுமாதிரி பவுடர் தண்ணி பண்ணதுக்கோசரம் தனித்தனியாக காய போட்டிருக்கேன். பாருங்கள் வெயில் வச்சோன்னே எவ்வளோ நல்லா கஞ்சி, 2 நாள் தாங்க நல்லா கஞ்சி. இது வந்து நான் மத்தியானத்துக்கு மேலே தான் செஞ்சு வச்சுருக்கேன். கேரட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக கையில் எடுத்து ஓடிச்சு. அவ்வளோ முன்னு போல வந்துட்டு பாருங்கள். ஆப்பிள் கூடவே நல்லாவே காஞ்சிடுச்சு. ஆனால் ஆப்பிள் வந்து வெயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோடனே உங்களுக்கு உடனே பவுட்ரு பண்ணிடணும், இல்லாட்டினா வதன்னு போயிடும்.
ஏன்னா நான் கேரட் காமிக்கிறப்ப உருண்டை உடனே வருது நினைக்காதீங்க, இது வெங்காயம் வடகம், அப்புறம் வந்து தேன் நெல்லிக்காய் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அது இல்லாமல் உப்பு கண்டோம், அப்புறம் வத்தல், சோள வத்தல், ஜவரிசி வத்தல் எல்லாமே செஞ்சுருக்கேன். உங்களுக்கு சீக்கிரம் வீடியோலாம் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். ஏபிசி மால்ட்டு தயாரிக்கிறப்ப நீங்கள் அரைச்சி, அதாவது அதை பேஸ்ட்டாக அரைச்சி போடாமல் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னு சொல்கிறேன், ஃபுல் வீடியோ பாருங்கள். இதெல்லாம் வெயிலில் காய்ச்சதுனால இது வந்து ஸ்லைஸாக நான் போட்டேன், பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி காமிச்சாங்களே நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி போட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா துருவி தான் போட்டேன். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு நல்லா ஒட்டாமல் இருங்க, கொஞ்சம் ஒட்டியிருந்தாலும் நல்லபடியாக வந்துடுச்சு. இதெல்லாமே இந்த பீட்ரூட் தான். அவ்வளோதான். இது வந்து நான் ஒரு 2 மணிக்கு மேலே தான் எல்லாமே காய வச்சினேன், எல்லாம் கிரேட் பண்ணி 2 மணிக்கு மேலே தான் காய வச்சேன். இதெல்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இது மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு இதில் வந்து கொஞ்சம் காயாமல் இருந்துச்சு. இது மட்டும் தான் வந்துச்சு பாருங்கள், இது மட்டும் தான் வந்திருக்குது. இந்த கொஞ்சம் ஈரமாக தான் வந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள் சுருண்டு பாருங்கள், போட்டு சுரண்டு எடுக்க கஷ்டமாக போகுதுங்க பாருங்கள், மறவே முடியுது. ஒட்டிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறதா பாருங்கள். அதனால் இது இதே நீங்கள் பேசாமல் துருவியே போட்டுருங்க, அப்போ தான் அது ஈஸியாக வந்துடும். துருவி போகிறப்போட அடியில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு போடுங்க. ஏன்னா இந்த வத்தல் காய வைக்கிற கவர் பார்த்திங்களா, அதை வச்சு நீங்கள் போடுங்க. ஏன்னா ஒட்டிட்டு வர முடியுதுங்க பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறதா இருக்குது. இத்தனைக்கும் மதியானம் 2 மணி தான் காய வச்சிச்சு, வரவே மாட்டேங்குது, கையெல்லாம் பிசுன்னு ஆகுது. அதனால் இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இது நான் காமிக்காமல் இருந்திருக்கலாம், பட் ஆனால் யாரும் செஞ்சு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு தான் நான் காமிக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி செய்யலாம், அதுவும் நான் அதில் செஞ்சுருக்கேன், இன்னொரு வீடியோ அதில் போடுறேன். சரி ட்ரையாக காய வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். இது ஓகே தான், கேரட் ஓகே தான், இங்கே வந்து பீட்ரூட் கூட ஓகே, இது என்ன காயில், பட் இது கொஞ்சம் அளவு காஞ்சிருச்சு. இது கூட பாருங்கள், இதெல்லாம் கையில் எடுத்தால் வந்துடும். ஆனால் இந்த ஆப்பிள் மட்டும் பழி வாங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போடாதீங்க, கிரேட் பண்ணி போடுங்க, அதனால் துருவி போடுங்க. அதுதான் நான் சொல்கிற டிப்ஸு. பாருங்கள் இப்படி சுரண்டி எடுத்து இது பாருங்கள், இதெல்லாம் சுருண்டுட்டு அந்த மாதிரி இருக்குது, ஆவரம்பு மாதிரி ஆயிடுச்சு கடைசியிலைக்கு. அதனால் நீங்கள் வந்து துருவி போடுங்க. நம்ம இந்த வெயில் காலத்தில் நம்ம தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி எல்லா பீட்ரூட் கேரட்டும் தனித்தனியாக காய வச்சு நம்ம இது கூட பண்ணிக்கலாம். ஃபுட் கலருக்கு பதிலாக இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் ஜெல்லி கூட இதில் தான் இதுதான் போட்டிருக்கேன். நான் ஜெல்லி ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இப்போ நான் வந்து தனித்தனியெல்லாம் பவுடர்லாம் எனக்கு என்ன, உங்களுக்கு ஆப்பிள் வந்து அந்த கேரட் பீட்ரூட் காயிற அளவு காயாது, ஆப்பிள் காயிற கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இது காஞ்சோன்னு நான் ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு எனக்கு எல்லாம் லாஸ்ட்டாக எல்லாமே அரைக்கிறப்போ உங்களுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம், முந்திரி பருப்பு, இதெல்லாம் நம்மளோட சாய்ஸ் தான், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் பாதாம் பருப்பு, பிஸ்தா, அப்புறம் மக்கானாங்கிறது தாமரை விதை. இது வந்து நம்ம வந்து எது வேணால் சரி கூடவோ குறைச்சோ நம்ம வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும், அதாவது கையில் எடுத்து உடச்சா உடையணும், அந்தளவுக்கு உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதை நம்ம தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம், மொத்தமாக போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக போட்டு ரோஸ்ட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு வேலை முடியும். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். அப்புறம் நம்ம கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இதெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டு ட்ரை பண்ணி இந்த பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம். இல்லைனாலும் ஃபஸ்ட்டு அதை போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை போடணும். ஏன்னா இந்த நட்ஸ் வந்து ரொம்ப பவுட்ராகிடக்கூடாது, கொஞ்சம் 1-2 உதிரியாக இருக்கணும். அதனால தான் இப்போ நான் வந்து அதில் முன்னாடியே பவுட்ரு பண்ணனால இப்போ இதெல்லாம் இதை 1-2-3 பல்ஸில் விட்டுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையோ கல்கண்டோ இல்லை வெல்லமும் போட்டுக்கலாம். நான் வந்து வெல்லம் தான் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு பவுட்ரு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு போடணும் அவசியம் இல்லை, சும்மா பேருக்கு நீங்கள் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து நம்ம திரும்பி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஆப்பிள் மட்டும் பாருங்கள், அந்த வெயிலேருந்து காய வச்சோன்னு எடுத்து வந்தோடனே அரைக்கணும். அது மாதிரி அரைக்கிறனால பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் ஆகாது. நான் வந்து வெல்லம் போட்டிருக்கேன். நான் ஏன் வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்னா, அதான் நீங்கள் ஸ்வீட் ஏன் நான் கம்மியாக சேர்த்துருக்கிறேன்னா, இது வந்து நீங்கள் சுகர் உள்ளவங்களுக்கு கூட கொடுக்கலாம். அப்போ வந்து நம்ம அதில் ஸ்வீட் நிறைய சேர்த்தோம்னா அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம இதில் நம்ம பவுடரில் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக வேணுங்கிறப்ப கூடவோ குறைச்சல எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா சுடுப்பாலில் 1 ஸ்பூன் போட்டு கலக்கினாலும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்தி. இது யார் வேணால் குடிக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளே செய்கிறப்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இந்த சம்மர் டேஸில் வந்து இது மாதிரி பவுடர் பண்ணி போட்டுக்கலாம்.
நட்ஸ் எல்லாம் கூடவோ குறைச்சவோ எவ்வளோ வேணாலும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நம்ம கடையில் வாங்குறது உங்களுக்கு அது மாதிரி இருக்காது. ஸ்வீட் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நான் கடையில் வாங்குறது தப்பு சொல்ல கிடையாது. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப வீட்டிலேயே செய்கிறப்போ கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்குறோங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். குடிச்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.